நம்ம ஹீரோ வந்து இருட்ட பார்த்தாலே பயம் வந்து அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது. தனியாக தூங்க மாட்டார், லைட்டு போட்டு தான் தூங்குவார் நைட்டு. அங்கே போகிற மேலே பாரு, இங்கே பாரு, அங்கே பாரு, ஏங்க தூங்குங்க, ஏங்க அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இருட்ட பார்த்த ஒரு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிவி சாருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிகாஸ் என் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் நான் அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்கான மிகஸ்ட் ரீசன் வந்து ஜிவி சார். என்னை ஃபர்ஸ்ட் டேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் த்ரிஷா ராணா நயன்தாரா அப்படின்ற ஒரு படத்தில். ஸோ அப்போது 2011 வந்து ஜிவி சாரோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிவி வரைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் தான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சொன்னேன் சார், சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால் படம் ஹிட் ஆகிடும் சார் அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட் வந்து அவர் யார்கிட்டையும் சொல்ல முடியாது வெளியே, எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும்.